அப்புறம் நம்ம மரிக்கா வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பில்லி உனக்காக அப்படின்ட்டு போய் உக்காடுறாங்க. அவங்க உட்காந்த உடனே சோகமாக உட்காடுறாங்க. அவங்க கையில் வந்துட்டு அந்த நெருப்பில் சுட்டுப்பாங்க இல்லையா, அதை பார்த்தோன்னே பில்லி என்னாச்சு உன் கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வராங்க. பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பில்லி இந்த மாதிரி மரிக்கா சொல்கிறா, இல்லை கிச்சனில் சுட்டுக்கிட்டேன், மருந்து எதனா போட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கே நான் போட்டேன், ஒரு கெஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே நம்ம பில்லி வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல இருக்குது, அது ஜெயின்னு அவங்களுக்கு தெரியாது. மரிக்கோ ஃபுல் ப்ளஷிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அப்புறம் அவங்க தம்பி அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கார் போல இருக்குது. ஸோ உங்கள் அப்பாவை பார்த்தா எனக்கு இந்த பாகியலட்சுமி சீரியலில் வர கோபிநாத் மாதிரியே ஒரு ஃபீலிங். 3 பேரும் ஜாலியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு யாரோ 4 பேர் வம்பிழுத்ததை வந்து போட்டு விட்டாங்க போல இருக்கு, நம்ம 4 ஹீரோஸ். ஸோ உடனே அவங்க அப்பா விசாரித்த உடனே நம்ம பில்லி சொல்கிறாங்க, இல்லைப்பா அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்றாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி தான் வந்து பிடிச்ச பொண்ணு வந்து வம்பிழுப்பாங்க, நான் கூட உங்கள் அம்மாவை ரொம்ப இழுத்துருக்கேன் தெரியுமா, வம்பு எப்போ பார்த்தாலையும் வெறுப்பேற்றிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீதி என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம்.